லிங்கம். லிங்கம் அப்படின்றது சிவன் வந்து அவர் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, சரியா? அவர் உறுப்பு வந்து ஆண் உறுப்பும் இல்லை பெண் உறுப்பும் இல்லை, ரெண்டுமே. அந்த உறுப்பு தான் லிங்கம். நிஜமாவே நல்லா வேணும் கவனிச்சு பாருங்க. அவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அவரோட உறுப்பு தான் லிங்கம். சிவனோட உறுப்பு தான் லிங்கம். அந்த லிங்கத்தை தான் நம்ம வழிபடுறோம். அதை ஏன் வழிபடுறோம்னா, இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா பெண் உறுப்பு இருக்கும், ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஆண் உறுப்பு இருக்கும். ஆனால் அவருக்கு பெண் உறுப்பும் ஆண் உறுப்பும் ரெண்டு உறுப்பும் இருந்திருக்கு. அதனால தான் அந்த உறுப்பை அவங்க கடவுளாக வழிபடுறாங்க. இன்னொன்று கொஞ்சம் சொல்லலாம், சரி வேண்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ வர்றவங்கெல்லாம் கடவுள்களா திருநங்கைகள் அப்படின்னா சத்தியமாக கிடையாது. ஏன்னா அவங்கள கடவுள் ஒன்று பெண்ணாக படைச்சிருக்காரு, அப்புறம் இல்லைன்னா ஆணாக படைச்சிருக்காரு. அவங்களோட உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுத்து அவங்க உறுப்புகளை சிதைக்கிறாங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். அவங்க ஆணா படைச்சாங்கன்னா பெண்ணா மாறும்போது அவங்க உடம்பையே சிதைக்கிறாங்க. அது கடவுளோட படைப்பு கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் தராங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அது வந்து வலிக்குரிய விஷயங்கள். வலி அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, வலி அவங்களோட வலி மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, கீழே மேலெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி உடம்பை செதைச்சு தான் அந்த உடம்பே கொண்டு வராங்க அவங்க. அது அவங்கள வெறும் வலி தான் நான் சொல்லுவேன். நிஜமாவே அவங்களுக்கு அது வெறும் வலி, அவ்வளோதான். அவங்க கடவுள்களா திருநங்கைகள் அப்படின்னா சத்தியமாக கிடையாது. கடவுள் யாருன்னா சிவன் தான் கடவுள். சிவன் தான் கடவுள். நிஜமாவே அவருக்கு ஆண் உறுப்பும் இல்லை பெண் உறுப்பும் இல்லை, ரெண்டு உறுப்புமே அவருக்கு இருக்கு. அவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. நிஜமாவே கடவுள் யாருன்னா சிவன் தான் கடவுள். அந்த லிங்கத்தை வழிபடுறதுக்கு அவரோட உறுப்பை ஏன் வழிபடுறோம் அப்படின்னா, அந்த எல்லாருக்குமே அப்படி உறுப்பு இருக்காது. அது இன்னொன்று ஓப்பனாக சொல்லணும்னா, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சரி வேண்டாம். அவ்வளோதான். இப்போ இருக்கிற திருநங்கைகள்லாம் கடவுள்களானா சத்தியமாக கிடையாது. அவங்க உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுத்து அவங்க மாறுறாங்க. அவங்க நம்ம தலையில் கை வச்சாங்கன்னா நமக்கு சாபம் தான் கிடைக்கும். நிஜமாவே அவங்க உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுத்து அந்த உறுப்புகளை கடவுள் கொடுத்த உடம்பை அவங்க சிதைக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்க தலையில் கை வைக்கிறாங்கன்னா நமக்கு சாபம் தான் கிடைக்கும். அது வரம் கிடையாது.